பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக்கடவுது. இன்றைக்கான தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். எஸ், இந்த உலகத்துல மற்ற எல்லா வேலையும் செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோங்க. நம்ம அன்றாட தேவைக்காக, நம்மளோட குடும்பத்திற்காக நம்ம என்ன சொல்றோம், உழைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, யாரப்பா நான் அனுப்புவேன்? உங்க வேலையில செய்றீங்க, சரி செய்யுங்க, ஆனா என் வேலையை செய்ய யாருங்க வருவீங்க, யார் வருவா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நம்ம சொல்லலாமா ஏசாயாவுக்குள்ள, அப்பா என்ன அனுப்புங்க, நான் உங்களுக்காக எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லணுங்க. என்ன வேலை வேணா இருந்துட்டு போட்டுங்க. சிறுபிள்ளை ஊழியம் கூட அற்பமா என்னாதீங்க. சிறுபிள்ளை ஊழியம் ஒரு ஆசீர்வாதமான ஊழியம். தெருவில் நின்று பிரசங்க பண்றதும் ஒரு ஆசீர்வாதமான ஊழியம்ங்க. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மரணக்கட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிசாசின் பிடியில இருக்காங்க. அவர்களெல்லாம் ரட்சிக்க யாராலங்க முடியும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மட்டும்தானே முடியும். அப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னா மட்டும்தானே அவங்க எல்லாருக்கும் ஒரு விடுதலை, சமாதான, ஆசீர்வாதம் கிடைக்கும். சோ யாரை நான் அனுப்பின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்றையிலிருந்து நீங்க அவரோட வேலைக்காக எந்த வேலை ஊழியவனா இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை விசேஷமா ஆசீர்வாதிப்பார். Have a nice day. God bless you.